எடப்பாடி பழனிசாமியின் பயணம் போன்று இல்லாமல் தனது வெளிநாட்டு பயணம் திட்டமாக மாறி செயல் வடிவம் பெற்றுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மன் மற்றும் இங்கிலாந்துக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். அவரை சென்னை விமான நிலையத்தில் திமுக மூத்த அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழி அனுப்பி வைத்தனர். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சி அமைந்த பிறகு இதுவரை 32 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் 10,62,000 கோடிக்கான முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் தனது முந்தைய வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் அதனால் ஏற்பட்ட பயன்களையும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார். இதுவரைக்கும் ஐக்கிய அரபு அமீரகம், ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின், அமெரிக்கா ஆகிய 5 நாடுகளுக்கு நான் பயணத்தை மேற்கொண்டு அமெரிக்க பயணத்தில் 19 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஸ்பெயின் பயணத்தில் 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஜப்பான் பயணத்தில் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஐக்கிய அரபு அமீரக பயணத்தில் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், சிங்கப்பூரில் ஒரு ஒப்பந்தம்னு 30,037 நபர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடிய 36 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு 18,498 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. தொடர்ந்து பேசிய அவர், வெளிநாட்டு பயணம் தொடர்பான எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்தார். பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பயணங்கள் எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இந்த பயணங்கள் இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனால் நான் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு அனைத்து ஒப்பந்தங்களும் நடைமுறைக்கு வந்திருக்கு. விஜயின் அரசியல் பிரவேசம் தொடர்பான கேள்விக்கு தனக்கு கருத்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் அதிகம் பேச மாட்டேன், இதுக்கெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பேச்சை குறித்து செயலில் நம்முடைய திறமையை காட்டணும், அதுதான் என்னுடைய திறமை. தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகள், வேலைவாய்ப்புகள் குறித்து கேள்வி எழுப்புபவர்களுக்கு மத்திய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களே சாட்சி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். நாட்டிலேயே அதிவேகமாக வளர்ச்சி பாதையில் நடைபோடக்கூடிய தமிழ்நாட்டை நோக்கி புதிய முதலீடுகளை ஈர்த்து வர இருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.